இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே கிராம மிஷனரி சார்பாக நடத்தும் இந்த இனியவளே என்ற நிகழ்ச்சியில பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருமணமான பெண்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக, ஆண்டவர் உயர்த்துவாராக. இந்த நாள்லயும் ஆண்டவர் உங்க கூட பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்னதுன்னா, ஹவு டு பி அ ஹோம் மேக்கர். அதாவது ஹோம் மேக்கர் இதுல இந்த ப்ரோக்ராம நிறைய பெண்கள் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. வீட்டுல இருக்கிற பெண்களா இருக்கலாம், இல்ல வேலைக்கு போற பெண்களா இருக்கலாம். யாரா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு திருமணம் ஆனாலே ஆண்டவர் ஒரு பெரிய டியூட்டி கொடுத்திருக்கிறாரு. அது என்னதுன்னா, டு பி அ ஹோம் மேக்கர், வீட்டை கட்டுகிறவர்கள். அதாவது இங்கிலீஷ்ல ஹோம் மேக்கர் அப்படின்றது இருக்குது. வீடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு 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 வீடை அவங்க கட்டுற ஒரு பெண்ணா இருப்பாங்க. எப்படி வேதத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். அப்போ அந்த ஹோமை மேக் பண்றது யாருன்னா நீங்க தான். இதை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொரு பெண்களும் நீங்க தான் யூ ஆர் வெரி ஸ்பெஷல் உமன். நீங்க தான் உங்க வீட்டை கட்டுகிற அந்த ஒரு பவரை காட் உங்க கையில தான் கொடுத்திருக்கிறாரு. ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளால் அதை இடித்து போடுகிறாள். அவள் உங்க கையில தான் இருக்குது அந்த பவர், அந்த பொட்டென்ஷியல் காட் உங்களுக்கு தான் அதை கொடுத்திருக்கிறாரு. எப்படி ஒரு ஆண்களுக்கு ஆண்டவர் பெரிய என்ன டியூட்டி கொடுத்திருக்கிறாருன்னா, அந்த அந்த அவங்களுடைய வாழ்க்கையே, உங்களுடைய ஹோல் ஃபேமிலியே கிறிஸ்து ஆகிய கன்மலையின் மேல கட்டணும் அப்படின்னு சொல்லி. அதாவது இயேசு கிறிஸ்து ஆகிய கன்மலையின் மேல தன்னுடைய முழு வாழ்க்கையே கட்டுகிறாரு அந்த மனுஷன். அதே போல ஒரு வைஸ் உமன் என்ன செய்யணுமா, தன் வீட்டை கட்டணும். அப்ப ரெண்டுத்துக்குமே என்ன தேவைதான், ஞானம் தான் தேவை. அது ரெண்டுமே எது மேல கட்டப்பட்டிருக்கணும்னா, கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல. அப்போ ஒரு கணவனும் மனைவியும் ஒரு சேர்ந்து கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல உங்க திருமணத்தை, உங்க திருமண உறவை, உங்களுடைய குடும்பத்தை நீங்க கட்டும்போது எந்த விதமான புயல் வந்தாலும் சரி, அலைகள் வந்தாலும் சரி, அசைக்கவே அசைக்கப்படாது. அது எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நீங்க கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆனாலும் சரி, 5 வருடங்கள் ஆனாலும் சரி, இல்ல 25 வருடங்கள் ஆனாலும் சரி, அது அசையாமல் இருக்கும். என்ன புயல் வந்தாலும். ஒரு வீடு கட்டணும்னா முக்கியமா என்னங்க தேவை? முக்கியமா செங்கல், சிமெண்ட், அந்த வெளியே பூசுற பெயிண்ட், அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. அடியில போடுற அஸ்திபாரம் தாங்க முக்கியம். The foundation is very important for a building. ஒரு வீட்டுக்கு அஸ்திபாரம் தான் முக்கியம். அதே போல உங்களுடைய குடும்ப திருமண வாழ்க்கைக்கு, உங்களுடைய ஃபேமிலிக்கு, உங்களுடைய ஹோமுக்கு என்ன முக்கியமா தேவைன்னா, கிறிஸ்து ஆகிய கன்மலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவை. ஒரு கணவனும் மனைவியும் புத்தி உள்ள ஒரு மனுஷனாக, புத்தி உள்ள ஒரு ஸ்திரீயாக சேர்ந்து கன்மலையாக கிறிஸ்துவின் மேல நீங்க வீட கட்டணும். தவறான ஃபவுண்டேஷன்ல நீங்க கட்டிட்டீங்கன்னா ஒரு சின்ன புயல் வீசினாலும் நீதான் நான் தான் சொல்லிட்டு சண்டை போட்டு இடிஞ்சு விழுந்துரும் அந்த வீடு. அப்போ அதுல வீட்டுல இடிஞ்சு விழும்போது அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களும் கஷ்டப்படுவாங்க. பிள்ளைகள், மற்ற யாரெல்லாம் உறவினர்கள் இருந்தாலும் எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. சோ அப்போ இது முக்கியமா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான். இனிமேதான் நம்ம ஹோம் மேக்கருக்குள்ள போக போறோம். முதலாவது இப்போ உள்ள காலகட்டத்துல வாலிப பிள்ளைகள் திருமணத்துக்குள்ள போகும்போது எக்ஸ்டர்னல் காரியங்களை தான் பாக்குறாங்க. அதாவது வெளிப்புறமா இருக்கிற காரியங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு திருமணத்துக்குள்ள போறாங்க. எதுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் காரணம் நான் அழகா ட்ரெஸ் பண்ணணும். ஒரு சில பிள்ளைகளுக்கு நான் ஒயிட் ட்ரெஸ் போடணும், இல்ல ஒரு சில பிள்ளைகளுக்கு நான் இந்த மாதிரி போட்டோஸ் எடுக்கணும், இந்த மாதிரி போட்டோ ஷூட் எடுக்கணும், இல்ல அந்த பையனோட சேர்ந்து இந்தந்த ஊர்களுக்கு போகணும். இதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்டர்னலான காரணங்கள் இதெல்லாம் இருக்கலாம். பட் இதெல்லாம் கடைசி காரணங்களா தான் இருக்கணும். அப்போ காட் உடைய ஃபவுண்டேஷன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஸோ புதுசா திருமணமான பிள்ளைகள் என்ன
நீங்க வந்து முடிவெடுக்கணும்னா இந்த காலகட்டத்துல, அதாவது ஏர்லி இயர்ஸ் ஆஃப் மேரேஜ், அந்த முதல் 5 வருடங்களா இருக்கட்டும், அந்த ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து பில்ட் யுவர் ஃபவுண்டேஷன். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களுடைய அஸ்திபாரத்தை வந்து ஸ்டடி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க கெரியரா இருக்கட்டும், மற்ற காரியங்களா இருக்கட்டும், எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கெரியரா இருக்கட்டும், இல்ல வந்து உங்க படிப்பா இருக்கட்டும், எல்லாமே வந்து வரும். ஓகே, பட் மேரேஜ்ன்ற போது அந்த முதல் 5 வருடங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கணும். உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையிலும் சரி, நீங்களும் உங்க கணவரும் சேர்ந்து இருக்கிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லாமே கிறிஸ்துவின் மேல நீங்க கட்டப்படணும். அப்படின்னா என்னன்னா, அவருடைய வார்த்தைக்கு கேட்டு வேதத்துல என்ன போட்டிருக்கு, நான் எப்படி ஒரு புத்தியுள்ள மனைவியாக இருக்கிறது, எப்படி ஒரு நான் புத்தியுள்ள மனுஷனாக இருக்கிறதுன்னு கேட்டு ஆண்டவர்ட்ட கேட்டு நீங்க அந்த முதல் 5 வருடங்களை நீங்க ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா, அது என்ன ஆனாலுமே வந்து அந்த வீடு அசையவே அசையாது. எப்படி என்னுடைய முதல் 3 வருடங்கள் நான் வந்து படிச்சு முடிச்ச உடனே எனக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு அந்த 3 வருடங்கள் நான் வந்து வீட்டில தான் இருந்தேன். வேலைக்கு எங்கேயுமே போல. என் கணவர் வந்து பிஜி படிச்சு கொண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்திலையும் நான் யோசிப்பேன், என்னடா நம்ம படிச்சுட்டோம், நம்ம வந்து ஒண்ணுமே வேலை பார்க்கல, நம்ம வீட்லயே இருக்கோமே அப்படின்லாம் நான் யோசிப்பேன். ஆனா அந்த காலகட்டத்துல ஆண்டவர் என்னை வந்து ஆயத்தப்படுத்திட்டு இருந்தாரு. எங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டவர் கொண்டு வந்தாரு. அது போக என்னுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையிலையும் என்னைய ஆண்டவர் வந்து பலப்படுத்தினாரு. தனி ஜெபங்கள் நிறைய செய்ய முடிந்தது. ஐக்கியங்கள் நிறைய இருந்துச்சு. எனக்கு ஃபெலோஷிப்ஸ்க்கு நிறைய விமென்ஸ் ஃபெலோஷிப்ஸ் அந்த மாதிரி நிறைய காரியங்களுக்கு எனக்கு வந்து நேரங்கள் இருந்தது. அப்போ ஆண்டவர் என்ன வந்து தனியா ஒரு புத்தி உள்ள ஒரு மனைவியாக வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார் அந்த ஏர்லி டேஸ். ஸோ அந்த ஃபவுண்டேஷன் எங்களுக்கு வந்து அது அப்படியே ஸ்ட்ராங் ஆக ஆக இப்போ 10 வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு எங்களுக்கு திருமணம் ஆகி. ஸோ இப்போ என்ன ஒரு புயல், சின்ன புயல் வந்தாலும் சரி, we will be together. ஸோ எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, திருமணமான மனைவிகளா இருக்கட்டும், நீங்க வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா ட்ரை டு ஃபேஸ் இட் டுகெதர். ஒரு பிரச்சனை உங்க குடும்பத்துக்கு வந்ததுன்னா 2 பேரும் சேர்ந்து அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும்னு பாருங்க. ஆதாம் ஏவாள் மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணாதீங்க, நீதான் நாதான் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் அவுட் பண்ணும்போது அந்த வீடு வந்து 2ஆ இடிஞ்சு விழுந்துரும். ஸோ இப்போ நம்ம வந்து ஹோம் மேக்கருக்குள்ள போகலாம். வேதத்தின்படி நீங்க எந்த ஒரு பெண்மணியா இருந்தாலும் சரி, நீங்க படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், இல்ல வந்து வேலைக்கு போற பெண்ணா இருக்கலாம், வேலைக்கு போகாத பெண்ணா இருக்கலாம். வேதத்தின்படி தீத்து 2வது அதிகாரம் 5வது வசனத்துல என்ன போட்டுக்குன்னா, பெண்கள் வந்து வீட்டில் தரித்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. சரியா? அதுல நிறைய இருக்குது. பெண்கள் புதுசா திருமணமான பெண்கள் என்னெல்லாம் எப்படிலாம் இருக்கணும்ன்றதுல அதுல ஒரு வேர்டு வீட்டில் தரித்து. அதாவது அதுல வந்து இங்கிலீஷ்ல வந்து கிளியரா என்ன போட்டுருக்கோம், ஹோம் மேக்கர்னே வந்து அந்த வேர்டு இருக்கு. நம்மளுக்கு எல்லாம் வந்து ஒரு கூச்சமா இருக்கும், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமணமான பெண்கள் கிட்ட கேட்டா, நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்பாங்க, இல்ல நான் ஹோம் மேக்கர் தான் அப்படின்பாங்க. அது வந்து ஒரு ஒரு இழிவா நினைப்பாங்க, ஒரு கீழ்த்தனமா நினைப்பாங்க. ஆனா நான் இதை பாக்குற ஒவ்வொரு பெண்களை குறித்து நான் என்ன சொல்றேன்னா, யூ ஆர் ஆல் அ ஹோம் மேக்கர்ஸ். நம்ம எல்லாருமே வீட்டை கட்டுகிறவர்கள் தான். ஆண்டவர் நம்மளை அப்படிதான் அழைச்சிருக்கிறாரு. ஏவாளை அப்படிதான் ஆண்டவர் உருவாக்குனாரு. ஏதேன் தோட்டத்துல ஏவாளை ஆண்டவர் உருவாக்கும் போது அவர் சொல்றாரு, நான் ஆதாமுக்கு ஏற்ற துணையை நான் உருவாக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. ஏற்ற துணைன்ற போது அதோடைய அர்த்தம் என்னன்னா, எசர் அப்படின்றது தான் அர்த்தம். கிரேக்க மொழியில எசர் அப்படின்றதுக்கு வந்து ஹெல்ப்பர்னு அர்த்தமா. இதே வேர்டு தான் ஆக்சுவலா காடுக்கும் ஆவியானவருக்கும் வந்து பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகள். எசர் அப்படின்றது, எசர்ன்றது வந்து எல்லா நேரங்கள்லயும் தேவன் நம்மளுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். அதே போலதான் வந்து நீங்க ஒரு ஹெல்ப்பரா இருக்கீங்க. உங்களுடைய கணவனுக்கோ சரி, உங்களுடைய பிள்ளைகளுக்கோ சரி, எல்லா விதத்திலையும் நீங்க வந்து ஒரு ஹெல்ப்பரா ஆண்டவர் வந்து உங்களை ஏற்படுத்தி இருக்கிறாரு. சரியா? எஸ்பெஷலி மெயினா உங்க கணவருக்கு நிறைய தேவைகள் இருக்கும். கணவருக்கு வந்து நிறைய தேவைகள் இருக்கும். இமோஷனல் நீட்ஸ் இருக்கும். அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, அவங்க ரொம்ப டயர்டா இருப்பாங்க, நிறைய உணர்ச்சிகரமான தேவைகள் இருக்கும். அவங்க கூட நீங்க பேசணும், அந்த மாதிரி தேவைகள் இருக்கும். அதே போல நல்ல பிசிக்கல் நீட்ஸ் இருக்கும். அதே போல ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் காட் வந்து ஏற்ற துணையாகிய மனைவியை தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. சோ அப்போ நீங்க வந்து யூ ஆர் an எசர் ஃபார் யுவர் ஹஸ்பண்ட். உங்களுடைய கணவருக்கு நீங்க தான் வந்து எசரா இருக்கீங்க. சோ அப்ப இந்த நாள்லயும் நான் வந்து 3 காரியங்கள், how to be a ஹோம் மேக்கர், அதாவது ஒரு 3 குவாலிட்டிஸ் ஆஃப் அ ஹோம் மேக்கர் வந்து நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா
ஹாப்பி, எப்பொழுதும் மகிழ்ச்சியாகி அலங்காரமா இருக்கணும். எப்பயும் வந்து ஒய்ஃப்னாலே வந்து அதுவும் திருமணமாகி பிள்ளைகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி எரிஞ்சு விழுறது, ஒரு மாதிரி எரிச்சலோட இருக்கிறது, ஒரு எதுக்கெடுத்தாலும் சிடுசிடுன்னு பேசுறது, இந்த மாதிரி இருக்கும்போது அந்த குடும்பம் வந்து அது அந்த 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 ஹாப்பினஸ் இருக்காது அந்த ஃபேமிலிக்குள்ள. ஸோ அப்போ அந்த நேரத்துல நீங்க வந்து என்ன செய்யணும், நீங்க எப்படி இருக்கணுமா, ஹாப்பியா இருக்கணும். நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 22வது வசனத்துல என்ன போட்டிருக்கு வேதத்துல, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். சோ அப்ப மனமகிழ்ச்சி அதாவது எப்பொழுதும் ஹாப்பியா இருக்கணும். பவுல் சொல்றது போல சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மீண்டும் சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன். அவர் இதை எங்க வச்சு எழுதுறாரு? பிரிசன்ல வச்சு எழுதுறாரு, சிறைச்சாலையில இருந்து எழுதுறாரு. அவருக்கு எவ்வளவு அடி வாங்கியிருப்பாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. ஆனா அந்த நேரத்துலயும் அவர் என்ன சொல்றாரு? சந்தோஷமா இருங்க. எப்படி சிஸ்டர் சந்தோஷமா இருக்கிறது? இவ்வளவு பிரச்சனை இருக்குது, என் கணவரும் என்ன சந்தோஷமா வச்சுக்க மாட்டாரு அப்படின்ட்டு. நீங்க சந்தோஷமா இருங்க. யூ ஸ்ப்ரெட் தட் ஹாப்பினஸ். அந்த அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறதுனால, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால, அந்த ஆனந்த தைலம், அந்த ஆயில் ஆஃப் கிளாட்னஸ் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அதை நீங்க வெளியே கொண்டு வரணுமா. சோ அப்ப நீங்க எப்பொழுதும் ஹாப்பியா இருக்கணும். எப்படி ஹாப்பியா இருக்கிறது? ஒரு 2-3 டிப்ஸ் சொல்றேன். ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட், நீங்க வந்து எப்படி ஹாப்பியா இருக்கணும்னா, யூ ஹாவ் டு பி கிரேட்ஃபுல். நன்றியோட இருக்கும்போது நீங்க வந்து ஹாப்பியா இருப்பீங்க. ஒரு சின்ன காரியத்துக்கும் நீங்க நன்றி சொல்லி பாருங்க. இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி ஒரு நீங்க பிள்ளைகளை வந்து ஸ்கூல்ல வந்து நீங்க தான் போய் இறக்கி விடுறீங்க. அப்போ அதுக்கு நன்றி சொல்லுங்க. ஐயோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் தான் நடத்தி பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு விடணும். அப்போ உனக்கு ஆண்டவர் பிள்ளை கொடுத்துருக்கிறாரு, உனக்கு பிள்ளை படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூல் கொடுத்துருக்கிறாரு. அப்போ நீங்க அதுக்கு நன்றி சொல்லணும். ஐயோ, இவ்வளவு துணியை நான் தான் துவைக்கணுமா? புலம்பாதீங்க. துணி கொடுத்திருக்கிறாருல, உடுத்துறதுக்கு உடை கொடுத்திருக்கிறாருல, தண்ணி கொடுத்திருக்கிறாரு துணி அலசுறதுக்கு. துதிச்சுக்கிட்டே துணி அலசுங்க. சந்தோஷமா பாட்டு பாடிட்டே ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே துணி அலசுங்க. இல்ல பாத்திரம் தேய்க்கணுமா? நம்ம திருமணமான பெண்களுக்கெல்லாம் பாத்திரத்தை பார்த்தாலே பயமா இருக்கும். ஐயோ, இவ்வளவு பாத்திரமா, நம்ம தான் எல்லாத்தையும் தேய்க்கணுமா? என் கணவர் ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டாரு. வேண்டாங்க, ஆண்டவர் உங்களைதான் வந்து ஹோம் மேக்கரா கிரியேட் பண்ணிருக்கிறாரு. நீங்க தான் அதை சந்தோஷத்தோட ஹாப்பியா செய்யணும். ஹாப்பி ஹோம் மேக்கரா இருக்கணும். ஆண்டவர் வந்து அந்த முறுமுறுக்கிறத வந்து விரும்பவே மாட்டாரு. எப்பொழுதும் சந்தோஷமா அந்த பிரேசிங் அட்மாஸ்பியர் உங்க வீட்டுக்குள்ள இருக்கணும். துதிச்சுக்கிட்டே இருக்கணும். காலையில எந்திரிச்சதும் துதி பாடலை போடுங்க. பாட்டு போட முடியல, நீங்க பாடுங்க. எப்பொழுதும் துதிச்சு கொண்டே இருங்க. சந்தோஷமா இருப்பீங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து நன்றியோடு இருங்க. அதே போல துதித்து கொண்டே இருங்க. அதே போல நீங்க போற பிரச்சனைக்கெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காருன்றத நீங்க விசுவாசிங்க. God knows, God is in control. ஆண்டவர் பாக்குறாரு. உங்களுக்கு இவ்வளவு கடன் இருக்கா உங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கா, ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாருங்க. அதை நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையில்லை. உங்க பாரத்தெல்லாம் அவர் மேல வச்சுட்டு நீங்க என்ன செய்யணும்? சந்தோஷமா இருங்க. பாடல் பாடுங்க. எவ்வளவோ பாடல்கள் வந்து இருக்குது. அதை நீங்க சத்தமா நீங்க பாடும்போது உங்களுடைய கவலைகள் எல்லாம் ஆண்டவர் வந்து மாற்றி போடுவாரு. உங்க குடும்பம், உங்க ஹோம் வந்து எப்படி இருக்குமோ, ஒரு ஹாப்பி ஹோமா இருக்கும். உங்களுடைய ஜாய் வந்து உங்க பிள்ளைகளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். உங்களுடைய ஜாய் வந்து உங்க கணவருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். யார் கோவமா, யார் எரிச்சலோட அந்த வீட்டுக்குள்ள வந்தாலுமே சந்தோஷத்தோட வெளியே போவாங்க. ஆனா நீங்க முறுமுறுத்துட்டு, நீங்க எப்ப பாரு கோபமா, எப்ப பாரு சிடுசிடுன்னு இருக்கும்போது அந்த குடும்பத்துல இருக்கிற அட்மாஸ்பியரே, சமாதானமே வந்து போயிடும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே வழிய வேற ஒன்று வருகிறது இல்லைன்னு சொல்லிட்டு யோவான் 10:10 போட்டிருக்குது. ஆனா தேவன் எதுக்காக, ஜீசஸ் நம்மளுக்கு வந்திருக்கிறது ஜீவன் கொடுக்க வந்திருக்கிறார். பரிபூர்ண ஜீவன். அப்படியே ஓவர்ஃப்ளோயிங் இருக்கும் லைஃப், ஓவர்ஃப்ளோயிங் ஜாய் இருக்கும். திருடன் வந்து எதுக்கு வருவானா? எதை மெயினா திருடுவானா? உங்க வீட்டுல பிசாசு, உங்க வீட்டுல இருக்கிற சந்தோஷம், உங்க இருதயத்துல இருக்கிற சமாதானம், அதை தான் மெயினா வந்து திருடி போடுவோம். அதாவது அவங்க வீட்டை பாரு, அவங்க வீட்டுல அது வாங்கிட்டாங்க, இவங்க வீட்டுல அது வாங்கிட்டாங்க, அவன் ஹஸ்பண்ட் அப்படி அவளை ட்ரீட் பண்றா, என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு வார்த்தை கூட வந்து என்னை விசாரிக்க மாட்டாரு. கம்பேரிசன். These are all joy stealers. ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல அழகான பிள்ளைகள் கொடுத்திருக்கிறாரு, ஒரு நல்ல கணவர் கொடுத்திருக்கிறாரு. நன்றி சொல்லு. மற்றவர்களுடைய வாழ்க்கையோ சரி, மற்றவர்களுடைய குடும்பத்தையோ பார்த்து நம்ம வந்து கம்பேர் பண்ணவே கூடாது. ஜாய் ஸ்டீலர்ஸ் என்னதுன்னா கம்பேரிசன். அதே போல நன்றி இல்லாத ஒரு காரியங்கள், அன்கிரேட்ஃபுல்லா இருக்கிறது. அதே போல இன்செக்யூரிட்டி.
இன்செக்யூரிட்டினா வந்து நான் தாழ்வு மனப்பான்மை, நம்மளை குறித்து நிறைய தாழ்வு மனப்பான்மை இருக்குதா, உனக்கு குறித்த உன்னுடைய உடைய குறித்தோ இல்ல உன்னுடைய வெளி தோற்றத்தை குறித்தோ உனக்கு நிறைய தாழ்வு மனப்பான்மை இருக்கு அப்படி நினைக்காத. ஆண்டவர் உன்னை அழகா உருவாக்கி இருக்கிறாரு. அந்த கர்த்தருக்குள்ள நம்ம எப்பொழுதும் வந்து நம்ம செக்யூர்டா இருக்கணும். காட் நம்ம கூட இருக்கிறாரு, கான்பிடன்ஸ் நம்ம கடவுள் மேல வைக்கணும். ஸோ அதனால கம்பேரிசன் இருக்கக்கூடாது. மற்றபடி மற்றவங்களை பார்த்து நம்ம வந்து சோர்வடையக்கூடாது. மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நமக்கு இன்னும் அந்த மாதிரி நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சோர்வடையக்கூடாது. எப்பொழுதும் ஹாப்பியா இருக்கணும். பழைய ஏற்பாட்டுல ஒரு பெரிய அற்புதம் நடக்குது, செங்கடல் 2ஆ பிளக்குது, ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்யறாரு. மிரியம் நல்லா ஜாலியா டான்ஸ் ஆடி வந்து எல்லா பெண்களோட சேர்ந்து அவங்க என்ன செய்யறாங்க, ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்கிறாங்க. ஆனா அதே டைம்ல அது முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு கொஞ்ச நாட்கள் கழித்து என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி வருது, அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது. ஏன் மோசையோட மட்டும்தான் தேவன் பேசுவாரா, எங்க கூட பேச மாட்டாரா? பெண்களுக்கு நிறைய தாழ்வு மனப்பான்மை உண்டு. ஏன் அவர் மட்டும் சம்பாதிக்கிறாரு, நான் வந்து வீட்டுலதான் இருக்கேன் அப்படின்ற அந்த தாழ்வு மனப்பான்மை உண்டு. ஆண்களை பார்த்து நிறைய தாழ்வு மனப்பான்மை உனக்கு கம்பேரிசன் வரும். காட் உன்னை யூனிக்கா டிஃப்ரெண்டா கிரியேட் பண்ணியிருக்கிறாரு சிஸ்டர். நீங்க மற்றவங்களை பார்த்து நீங்க வந்து உங்களுடைய ஆண்டவர் மேல இருக்கிற அந்த விசுவாசத்தோ அந்த செக்யூரிட்டியை வந்து விட்டுறாதீங்க. ஸோ காட் வந்து உங்களை வந்து யூனிக்கா வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாரு, யூனிக் பர்பஸ் வச்சிருக்கிறாரு. ஸோ அப்போ வந்து மிரியம் இதே மாதிரி பண்றாங்க, மோசைக்கு மட்டும் தான் பேசுவாரா, நம்மகிட்ட பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்ப அங்க ஆரம்பிச்சது அந்த இன்செக்யூரிட்டி, அந்த ஜாய் போயிடுச்சு, அந்த ஹாப்பினஸ் போயிடுச்சு. எங்க எப்படி டான்ஸ் ஆடினாங்க, கடைசியில அந்த ஜாய் போயிடுச்சு. நம்ம பாக்குறோம் என்னாகமம் 12வது அதிகாரம் 1 அந்த வசனங்கள்ல நம்ம பாக்குறோம் அவங்க எப்படி ஆண்டவருடைய கேட்கறாங்க, முறையிடுறாங்க. அப்போ உடனே வந்து அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு, ஒரு தண்டனை கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு குஷ்டரோகம் உடனே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்களை குறித்து நீ வந்து முறுமுறுத்துட்டோ இல்ல வந்து சோர்வா இருக்கும் போதோ, நம்மளுடைய ஜாய், நம்மளுடைய குடும்பத்துல இருக்கிற அந்த சந்தோஷம், உனக்குள்ள இருக்கிற அந்த சந்தோஷம் வந்து பிசாசு எடுக்கணும்னு நினைப்பான். ஆனா நீங்க கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும் போது அந்த மன மகிழ்ச்சி ஒரு நல்ல மெடிசனா இருக்கும் உங்க குடும்பத்துக்கு. இன்றைக்குல இருந்து ஒரு தீர்மானம் எடுங்க, நான் எப்பொழுதும் நான் துதிச்சுட்டே இருப்பேன், எப்பொழுதும் நன்றி சொல்லிட்டே இருப்பேன், அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த ஹாப்பினஸ் வந்து என் குடும்பத்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும். பிள்ளைங்க பார்த்து சொல்லுவாங்க, அம்மா எப்பவுமே ஹாப்பியா இருக்காங்க, அம்மா எப்பவுமே ஜாலியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே போல கணவரும் சொல்லுவாங்க, என்ன நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க, எப்பவுமே ஹாப்பியா இருக்க, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ த சீக்ரெட் இஸ் God. The joy of the Lord is our strength. சரியா, கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கிறது தான் நம்மளுடைய பலனா இருக்கும். அந்த பலன் உங்களை வந்து வழி நடத்தும். இரண்டாவதாக, ஒரு ஹோம் மேக்கர் should be holy. பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்த அலங்காரத்தோடு இருக்கணும். அதாவது விமன் இந்த பைபிள்ல இருக்கிற பெண்களை குறித்து நம்ம பார்க்கும்போது அவங்க எல்லாம் பரிசுத்தம் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. 1 பேதுரு 3வது அதிகாரம் 5வது வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். சோ அப்போ ஸ்திரீகள், பரிசுத்த ஸ்திரீகள் யாரா, சாராள குறித்து தான் இந்த இடத்துல போட்டிருக்குது. சோ அவங்க எப்படி இருந்தாங்கன்னா புருஷருக்கு கீழ்ப்படிந்திருந்தாங்க. பரிசுத்தமா இருக்கணும்னா முக்கியமா ஒரு காரியம் என்ன செய்யணும்னா புருஷருக்கு கீழ்ப்படியணும். அப்படிதான் உன்னைய வந்து நீ அலங்கரிக்கவும் செய்ய முடியும்னு போட்டிருக்குது. தங்களை அலங்கரித்து கொண்டார்கள். சோ வந்து நம்ம வந்து ஹஸ்பண்டை விட அதிகமா பேசுறது, இல்ல ஹஸ்பண்டை விட வாய்ஸை ரேஸ் பண்ணி பேசுறது, டாமினேட் பண்றது, பெண்கள் வந்து கணவருக்கு கீழே தான் இருக்கணும். அதாவது மனைவிகள் புருஷர்களுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தின்படி போட்டிருக்குது. ஆனா அதுக்குன்னு நம்ம வந்து கழுத்தா இருக்கக்கூடாது. புருஷன் தலை, நம்ம வந்து சரீரமா இருக்கணும். நம்ம வந்து கழுத்தா இருக்கக்கூடாது. புருஷன் எந்த பக்கம் போகணும் இப்படி போகணும்ன்றத நம்ம வந்து அவங்கள டாமினேட் பண்ணி நம்ம அவங்கள மெனிப்புலேட் பண்றவங்களா இருக்கக்கூடாது. we have to be the body. அவங்க தலையா இருக்கணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி நம்ம வந்து கீழ்ப்படிஞ்சு சப்மிசிவா அவங்களுக்கு சொல்றபடி நம்ம நடக்கும்போது அதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய அலங்காரமா இருக்கும். அதே போல அதுதான் உங்களுக்கு வந்து பரிசுத்த அலங்காரமா இருக்கும். ஒரு பரிசுத்தமா இருப்பீங்க. காட் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த கணவன் இப்படி இந்த காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு, அப்ப நான் செய்ய வேண்டாம். காட் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த கணவர் வந்து இந்த நபர்களோட பேசாத அப்படின்னு சொல்றாங்க, அப்ப பேச வேண்டாம். இல்ல வந்து இந்த நேரத்துல
இத்தனை நாட்கள் வந்து நீங்க வந்து அம்மா வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனா நீங்க அந்த நேரத்துல நீங்க வந்து சரிப்பா நான் வந்துடுறேன், 2 நாள் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுடைய பேச்சுக்கு நம்ம வந்து கீழ்ப்படிந்து நடக்கணும். மெனிப்புலேட் பண்ணக்கூடாது, அவங்கள டாமினேட் பண்ணக்கூடாது. எப்பொழுதும் பெண்கள் சப்மிசிவா இருக்க வேண்டும், அதாவது கணவருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். அதே போல இது ஒரு பரிசுத்தத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னா கணவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். அதே போல இரண்டாவதாக என்னன்னா, எந்த ஒரு அசுத்தமும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளோ உங்களுடைய வாழ்க்கையிலயோ வரக்கூடாது. எபிரேயர் 13வது அதிகாரம் 4வது வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயிருப்பதாக, வேசிக்கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். ஸோ மேரேஜ் பெட் இஸ் ஆனரபிள். ஸோ அப்ப திருமண உறவு ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள எந்த ஒரு மூன்றாவது நபரும் உள்ள வரக்கூடாது. அது வந்து எந்த ஒரு ஆணா இருக்கலாம், எந்த ஒரு பெண்ணா இருக்கலாம். அது வந்து அந்த அந்த மாதிரி காரியங்கள் உள்ள வந்ததுன்னா அது வந்து பரிசுத்தத்தை வந்து குலைக்கிறதுக்குரிய ஒரு காரியமா இருக்குது. ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் ஆதாம் ஏவாள் 2 பேர் தான் உருவாக்குனாரு. இதை எக்ஸ்ட்ராவா 2-3 பேரெல்லாம் உருவாக்கல. திருமணம் நடத்தி வைத்தது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மட்டும்தான். அதே போலதான் நீங்க வந்து புதுசா இன்னொரு நபர், என் ஃப்ரெண்டு தான், என் காலேஜ்ல படிச்ச என் ஃப்ரெண்டு, எனக்கு நல்லா தெரியும் இந்த சகோதரர்ன்னு சொல்லிட்டு நீங்க வந்து க்ளோஸா வந்து பழகக்கூடாது. நீங்க பவுண்டரிஸை லே பண்ணணும். நீங்க ஒர்க் பண்ற பிளேசஸ்ல நிறைய ஆப்போசிட் செக்ஸோட நீங்க வந்து பழகுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஆனா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். ஒரு ஹோம் மேக்கர் ஷுட் பி ஹோலி. நம்மளுடைய சாட்சியை கெடுக்கிறதுக்கு தான் பிசாசு வருவான். நம்மளுடைய சாட்சிய, அதாவது நம்மளுடைய டெஸ்டிமோனி, நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருப்போம், நம்ம குடும்பம் வந்து தேவனால கட்டப்பட்டு இருக்கும், கர்த்தருக்கு முன்பாக தான் நீங்க வாக்குகளை கொடுத்து நீங்க வந்து திருமணம் பண்ணிருப்பீங்க. ஆனா அதே நேரத்துல சபைக்குள்ளேயும் சரி இல்ல வந்து சபைக்கு வெளியவும் சரி நிறைய டெம்டேஷன்ஸை பிசாசு கொண்டு வருவான். நிறைய தவறான பீப்புளை வந்து உங்களுடைய லைஃப்ல வந்து தூண்டி விடுவான் பிசாசு. ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணுவான், இவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு பாக்குறதுக்காக. கவனமா இருக்கணும். நம்ம எந்த ஒரு நபரோட நம்ம வந்து க்ளோஸா, நம்ம கணவரை தவிர மற்ற பர்சனல் விஷயங்களை க்ளோஸா வேற யார் கூடயும் நம்ம வந்து ஷேர் பண்ணக்கூடாது. கணவருக்கும் மனைவிக்கும் இருக்கிற அந்த உறவு மட்டும்தான் என்னவா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், ஆனரபிளா இருக்கணும், ஃபேத்ஃபுல்லா இருக்கணும். நீ வந்து உன் ஹஸ்பண்ட் கிட்ட எதையும் மறைக்க கூடாது. நிறைய பெண்கள் இப்போ உள்ள காலகட்டத்துல தங்களுடைய போன் பாஸ்வேர்டு கூட வந்து ஹஸ்பண்டுக்கு தெரியாது. ஸோ ஆனா அப்படி நம்ம இருக்கவே கூடாது. எல்லா விஷயத்தையும் நம்ம ஓப்பனா வந்து நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணணும். எல்லா காரியங்களையும் நீ வந்து யார் கூட பேசுற, யார் கூட பழகுற, யாரெல்லாம் இன்னைக்கு உங்க ஆஃபீஸ்ல வந்தாங்க, உங்களுடைய ஒர்க் பிளேஸ்ல வேலை பார்க்குற இடத்துல யார் கூடலாம் நீ பேசுன, என்ன காரியம்னாலும் நீ வந்து ஷேர் பண்ணணும். அது நாளைக்கு அவர்கிட்ட உன்னுடைய காரியங்கள் நீ சொல்லாம அவர்கிட்ட தெரிய வந்துச்சுன்னா அது தேவையில்லாத சர்ச்சைகள், தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து குடும்பத்துக்குள்ள பிசாசு கொண்டு வருவான், தேவையில்லாத சண்டைகள். அதற்கு நீயே வந்து முதலே நீ என்ன செய்யணும், சொல்லும் போது உன்னுடைய திருமண உறவு காக்கப்படும். இங்கே பரிசுத்தம் இல்லாம சில காரியங்களை வந்து தவறுகளை செய்த ஒரு பெண்ணை குறித்து வந்து புதிய பாட்டுல வந்து போட்டிருக்குது. அது யாருன்னா வந்து ஏரோது ராஜாவுடைய சகோதரருடைய மனைவி ஆகிய ஏரோதியாள். அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, அவங்களும் ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தப்பு பண்றாங்கன்னா, தன்னுடைய கணவருடைய சகோதரரோட அவங்க வந்து உறவு வைத்திருக்கிறாங்க. இந்த நேரத்துல என்ன செய்யறாங்க, அவங்களுடைய மகளை வந்து என்ன செய்யறாங்க, நடனம் ஆடுறதுக்காக அவங்க அனுப்புறாங்க. சோ இது முடிஞ்சது. இந்த சிச்சுவேஷன்ல ஏரோது ராஜா ஒரு வாக்கு கொடுக்குறாரு, நீங்க வந்து என்ன கேக்குறீங்களோ நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாங்க. அந்த பிள்ளை என்ன செய்யுது, சின்ன பொண்ணு, என்னன்னாலும் அம்மாட்ட தான் போய் கேட்கணும்னு சொல்லிட்டு, அம்மா நல்லவங்களா கெட்டவங்களான்றதுலாம் ரெண்டாவது, குழந்தைங்களுக்கு தெரியாது, எல்லா அம்மாவும் அவங்களுக்கு நல்லவங்க தான். என்ன செய்யறாங்க, உடனே அவ தவறான ஆலோசனையை அந்த குழந்தைக்கு கொடுக்குறான். சோ இவளுடைய தவறுகள், இவளும் ஒரு பரிசுத்தம் இல்லாத ஒரு அன்ஹோலி இம்பியூர் லைஃப், ஒரு பரிசுத்தம் இல்லாத அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா. அதனால என்ன நடக்குது, அடுத்த சந்ததிக்கும் அந்த அசுத்தத்தை வந்து அவ கொண்டு போறான். நீங்க பரிசுத்தமா இருக்கும்போது, நீங்க பியூரா இருக்கும்போது உங்களுடைய அடுத்த ஜெனரேஷனும் வந்து பியூரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படிதான் உங்க பிள்ளைகளும் இருப்பாங்க. நீங்க தவறான உறவுகள், தவறான காரியங்கள் செய்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளை நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு 10-15 வருஷத்துல பிள்ளைகள் பெருசாயிடுவாங்க. திடீர்னு வந்து அவங்களும் சில தவறுகளை செய்யும் போது அப்பதான் உங்களுக்கு புரியும், நம்ம வந்து இந்த காரியங்கள்ல பரிசுத்தமா இருந்திருக்கணும். அப்ப இந்த ஏர்லி இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் பி ஹோலி.
ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமா இருங்க, பியூரா இருங்க. உங்க ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்டோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து பியூரா இருக்கு, வீட்டுக்குள்ள பியூரா இருங்க, ஹோம் மேக்கரா வந்து பியூரா இருங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடைய திருமண உறவு பரிசுத்தமா இருக்கும், உங்க குடும்பம் பரிசுத்தமா இருக்கும், உங்க பிள்ளைகள் பரிசுத்தமா இருப்பீங்க. எப்படி யோசுவாவை வந்து கேட்கிறாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, தேவனை சேவிப்பீங்களாம்னு. ஆமா, நாங்க சேவிப்போம், நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம்னு சொல்லிட்டு. குடும்பமாக நீங்க பரிசுத்தமா இருக்கும்போது உங்க கணவரும் பரிசுத்தமா இருப்பாரு, உங்களுடைய பிள்ளைகளும் பரிசுத்தமா இருப்பாங்க. அந்த பரிசுத்தம், அந்த அக்கினி, பரிசுத்தமான தேவனுடைய அக்கினி உங்க குடும்பம் முழுவதும் வந்து இருக்கும். அப்போ ஆண்டவர் உங்களுடைய வீடுகள்ல வாசம் பண்ணுவார். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது. ஒரு அசுத்தமான இடத்துல வந்து தேவன் வரவே மாட்டார். நீங்க உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில பரிசுத்தத்தை, ஹோலினஸ் காத்து கொள்ளும் போது தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கடைசியாக, ஒரு ஹோம் மேக்கர் ஷுட் பி ஹெல்த்தி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இந்த காலகட்டத்துல. ஹெல்த்தினஸ், அந்த ஹெல்த் அவேர்னஸ்ன்றது திருமணமான பெண்களுக்கு வந்து சுத்தமா கிடையாது. ஆரோக்கியமா இருக்கணும், என்னத்தனாலும் சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பெண்கள். திருமணம் ஆயிடுச்சு, கணவரும் வேலைக்கு போறாரு, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, எங்களுக்கு ஒரு 40 கிட்ட வருது. அப்படி இருக்கும்போது தன்னுடைய ஹெல்த்தை பத்தி நிறைய பெண்களுக்கு கவலையே கிடையாது. அப்படி இருக்கவே கூடாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள். சரீரம் என்னன்னா, பைபிள்ல என்ன போட்டிருக்குதுன்னா, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19-20 வசனங்கள்ல என்ன போட்டிருக்குன்னா, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாய் ஆகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப அது என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் தேவனாலும் பெற்றும். யார் உங்களுக்கு இந்த சரீரத்தை கொடுத்திருக்கிறாரு? தேவன் தான் கொடுத்திருக்கிறாரு. நீங்க வந்து அதனால அதை அசட்டை பண்ணிட்டு கூடாது. தேவன் தங்குற ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், அந்த ஆலயம். அப்படி இருக்கும்போது நீங்க அந்த சரீரத்தை வந்து என்ன செய்யணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். நீங்க இப்படி வந்து நிறைய பெண்கள் வந்து மிச்ச மீதியை எடுத்து சாதத்தை அள்ளி போட்டு சாப்பிட்டுட்டு படுத்துருவாங்க. சாப்பிடக்கூடாததெல்லாம் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சாப்பிடாமலே இருப்பாங்க. ரெண்டுமே தப்பு. கரெக்டா சாப்பிடணும், நல்ல காய்கறிகள் நிறைய எடுக்கணும். நான் அடுத்தது சொல்ல போறேன், என்னென்ன டிப்ஸ் ஃபார் பாடி ஹெல்த்தி மைண்ட். அதை மட்டும் 2 காரியங்களை நீங்க வந்து காத்து கொள்ளும் போது, ஏன்னா நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர், ஒரு பேக் போன், ஒரு முதுகெலும்பா இருக்கீங்க. அப்போ நீங்க ஹெல்த்தியா இல்லைன்னா, நீங்க ஆரோக்கியமா இல்லைன்னா எப்படி உங்க பிள்ளைகளா இருக்கட்டும், இல்ல உங்க மற்ற காரியங்களை உங்களால எப்படி பார்க்க முடியும்? ஊழியத்துக்குரிய காரியங்கள் இருக்கிறது, ஊழியத்துல நிறைய காரியங்கள் ஆண்டவர் வந்து உங்களுக்கு பயன்படுத்த போறாரு. ஆனா நீங்க ஹெல்த்தியா இல்லைன்னா, எதுக்கெடுத்தாலும் தலைவலி, எதுக்கெடுத்தாலும் கால் வலி, முதுகு வலி, நடக்க முடியல, டயர்டா இருக்குது, மைக்ரேன் ஹெட்டேக், இந்த மாதிரி பல காரியங்கள்னால வந்து உள்ள காலத்துல பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எஸ்பெஷலி பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறம். அப்போ நீங்க இந்த நாள்ல இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் நீங்க ஒரு ஸ்டெப் எடுங்க. ஏன்னா உங்க ஹெல்த்துக்கு நீங்க தான் ஸ்டெப் எடுக்கணும். காட் உங்களுக்குன்று கொடுத்திருக்கிற அந்த சரீரத்தை நீங்க தான் வந்து என்ன செய்யணும்? ஹெல்த்தியா, ஆரோக்கியமா நீங்க வந்து காத்துக்கொள்ளணும். சில காரியங்கள் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசிக்கல் ஹெல்த்துக்கு, உங்களுடைய சரீரத்தை ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு அதிகாலையில எழுந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour வாக் பண்ணுங்க. அதே போல ஒரு நாள் ஃபுல்லா வந்து 10,000 ஸ்டெப்ஸ் அப்படின்றது அந்த நம்ம வாட்ச்ல நிறைய கவுண்டர் இருக்கும், இல்ல போன்ல கூட இருக்குது. 10,000 ஸ்டெப்ஸ் நடங்க. நான் நிறைய வீட்டு வேலை பாக்குறேன் சிஸ்டர், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. உங்களுக்குன்னு தனியா நீங்க வந்து ஒரு 1/2 hour நடங்க. நான் நடக்கும்போது நான் வந்து நல்ல அபிஷேகத்திலேயே நான் ப்ரே பண்ணிட்டே நடப்பேன். ஸோ வாக்கிங் வித் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரோட நம்ம நடக்கிற மாதிரியும் இருக்கும். இல்ல வர்ஷிப் சாங்ஸ், இல்ல மெசேஜஸ் ஏதாவது ஹெட்செட்ல போட்டுட்டு நடங்க. அந்த ஒரு 1/2 மணி நேரம், எனக்கு டைமே இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அதுக்குதான் நான் என்ன சொன்னேன், முதல்ல அதிகாலையில எழுந்துறீங்கன்னு சொல்லுது. அடுத்து வந்து நிறைய காய்கறிகளும் பழங்களும் சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பா முக்கியம். நம்ம மிச்ச மீதி சோறு இல்ல பழைய சாதம், எஸ் அதெல்லாம் ஓகே, பட் ஃபைபர், நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்க நிறைய எடுங்க. டீ காஃபியா எடுத்துட்டு இருக்காதீங்க. பசிக்கும் போதெல்லாம் ஒரு டீயை போட்டு குடிச்சிடாதீங்க. ரொம்ப ரொம்ப வந்து தவறான காரியங்கள். ஒரு நாளைக்கு 2 டீ இல்லைன்னா 2 காஃபி, தட் இஸ் மோர் தென் எனஃப். அதே போல 3 லிட்டர் தண்ணி நிறைய ஒரு நாளைக்கு குடிங்க. தண்ணி நிறைய குடிங்க. ஏன்னா நிறைய பெண்களுக்கு டீஹைட்ரேஷனால தான் தலைவலி வருது, உடல்ல நீர் சத்து இல்லாததுனால. அதே போல ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியங்கள் என்னன்னா, நல்ல தூக்கம். ஒரு 6 to 8 மணி நேரம் வரைக்குமாவது தூங்குங்க. அட்லீஸ்ட் 6 hours 8 hours வந்து கண்டிப்பா பிராக்டிகல் கிடையாது, ஏன்னா பிள்ளைகள் ஸ்கூலுக்கு எழுதணும். ஆனா
ஆனா நைட்டு சீக்கிரம் படுங்க. ஃபோன் வச்சுட்டு நீங்க வந்து ஜஸ்ட் ப்ரேயர் பண்ணிட்டு ஒரு 6 ஹவர்ஸ் டு 7 ஹவர்ஸ் ஆவது நல்ல டீப் ஸ்லீப்ல நீங்க வந்து போங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இப்படி இருக்கும்போது நீங்க ரொம்ப ஆரோக்கியமா உடல் அளவுல நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த சரீரத்தை நம்ம வந்து ஃபேத்ஃபுல்லா நம்ம வந்து பாதுகாத்து கொள்ளணும். ஹார்மோனல் இம்பேலன்சஸ், யூட்ரஸ்ல கட்டி, அந்த மாதிரி நிறைய காரியங்கள் வந்து இப்போ உள்ள பெண்களுக்கு வந்து வருகிறது. ஸோ அதனால சுகர் ஏர்லி ஏஜ்ல வருது. ஸோ சுகர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. தேவையில்லாத சர்க்கரை, அந்த வெள்ளை சர்க்கரையா இருக்கட்டும், மைதாவா இருக்கட்டும், எல்லாம் நிறைய தேவையில்லாத காரியங்களை அவாய்ட் பண்ணிட்டு நல்ல ஆரோக்கியமான பழங்கள், காய்கறிகள் எல்லாமே எடுக்கும்போது காட் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த சரீரத்தை வந்து காட் வந்து பிளஸ் பண்ணுவாரு. அதே போல உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை வந்து நீங்க பாதுகாத்து கொள்ளணும். டு பி ஹெல்த்தி உமன், உங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கு வந்து மெயினா என்னன்னா கவலைப்படக்கூடாது. அதாவது அடுத்தது என்னதுன்னா வந்து நல்ல அதிகாலையில எழுந்திக்கணும்னு சொன்னேன். நல்லா ஜெபிங்க. ஜெபிக்கிறது என்னன்னா, அபிஷேகம் பெற்ற பெண்கள் வந்து நல்ல அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது எல்லா கவலைகளையும் பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட, நீங்க விடுற பெருமூச்சை விட அவரு பெருமூச்சை விட்டு உங்களுடைய கவலைகள் எல்லாம் வந்து மாற்றுவாரு. ஸோ அதே போல அது பண்ணுங்க. அதே போல நிறைய பைபிள் வாசிங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஃபோன் எடுத்து நீங்க ஃபோன்ல வந்து ரீல்ஸா இருக்கட்டும், ஷார்ட்ஸா இருக்கட்டும், அதை பார்த்து மைண்டை வந்து இன்னும் அப்செட் பண்ணாதீங்க. பைபிள் நிறைய வாசிங்க. ப்ரேஸ் அண்ட் வர்ஷிப் சாங்ஸ் கேளுங்க. பாட்டு நிறைய துதி பாடல்களா கேளுங்க. அதே போல முக்கியமா பிள்ளைகளோட விளையாடுங்க. சிறு பிள்ளைகளை வச்சிருக்கீங்கன்னா அவங்களோட விளையாடுங்க. உங்களுடைய எல்லா கவலைகளும் மைண்டே நல்லா இருக்கும். மைண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பிள்ளைகளோட உட்காந்து விளையாடுங்க. பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து படிக்க வைக்கிறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது அது முக்கியம் கிடையாது. கீழே உட்காந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதே போல கடைசியா உங்க கணவரோட இருக்கிற அந்த பிசிக்கல் இன்டிமெசி ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கு அது ரொம்ப வந்து மனதளவுல நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நல்லா உங்க கணவரோட நல்ல பிசிக்கலா வந்து ஹாப்பியா வந்து பேசுங்க. நல்லா ஹக் பண்ணுங்க. சந்தோஷமா இருங்க. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும்போது ஆண்டவர் உங்களுடைய ஹெல்த்தை வந்து இன்னும் அதிகமாக்குவார். உங்களுடைய இளமையை வந்து வயதை போல ஆக்குவாரு. ஜீசஸ் வந்து லைஃபை பார்க்கும்போது நம்ம என்ன லேர்ன் பண்ணலாம்னா, he walked everywhere. ஜீசஸ் எல்லா இடத்துலயும் நடந்துதான் போனாரு. அதே போல அவருடைய ஃபுட் ஹேபிட்ஸும் பாத்தீங்கன்னா பைபிள்ல அங்கங்க போட்டிருக்கோம். மீன் நிறைய சாப்பிடுவாரு, பிரெட், அந்த மாதிரி. அதாவது சாப்பிடுறது வந்து கரெக்டா சாப்பிடுவாரு. எந்த இடத்துலயும் வந்து வேற எந்த காரியமே போடல. ஸோ பிசிக்கல் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு. அதே போல நல்லா நடங்க. நல்லா வந்து உங்களுடைய பாடியை நல்லா பாதுகாத்து கொள்ளுங்க. ஸோ டு பி அ ஹோம் மேக்கர், குட் ஹோம் மேக்கர், முதலாவதாக நீங்க வந்து யூ ஷுட் பி ஹாப்பி. ரெண்டாவதாக யூ ஷுட் பி ஹோலி. மூன்றாவதாக யூ ஷுட் பி ஹெல்த்தி. ஆண்டவர் இதை பார்த்திருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் இந்த ஒரு ஹாப்பி, ஹோலி அண்ட் ஹெல்த்தி ஹோம் மேக்கிங்கா உங்களுக்கு கொடுப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு திருமணமான பெண்கள் ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே எந்த நோக்கத்தோடு நீங்க அழைத்திருக்கிறீங்களோ, எந்த நோக்கத்தோடு இந்த திருமண உறவுக்குள்ள நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா, அவங்களுக்கு இருக்கிற கவலைகள், அவங்களுக்கு இருக்கிற பாரங்கள் அப்பா, அந்த சோர்வுகள் எல்லாம் எடுத்து போடுங்க. சந்தோஷத்தோட ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே பரிசுத்தத்தோட அப்பா, ஆண்டவரே அவங்க வாழ்க்கையை ஆண்டவரே நடத்த கிருபை கொடுங்கப்பா. யார் யாருக்கெல்லாம் பலவீனங்கள், ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறதோ, உடல்ல சரீரத்துல என்னென்ன பலவீனங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. ஞானத்தோட அவங்களுடைய சரீரத்தை பராமரிக்க அவங்களுக்கு கிருபை கொடுங்க சுவாமி. அப்பா ஜீசஸ், நீங்க அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆவியானவரே. ஒவ்வொரு நாளும் வழி நடத்துங்க ஏசப்பா. நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.